ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வசனத்தை அனுப்புங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தரை பேசுங்க, இடைபடுங்க, வார்த்தையினாலே முடிசூட்டுங்க. நாங்கள் திரும்பி போகும்போது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு அப்படின்னா. இந்த வசனத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை தொடர்ந்து நடத்துகிறது. பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகள் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஓடுறோம். இல்லைன்னா நமக்கு பலன் இருக்காது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரியவர்களுக்கு வசனம் தான் பலன். அந்த வசனம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் ஓட வைக்கிது. அப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இந்த பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு உடையது. எப்போ வேணாலும் எதை வேணாலும் நம்ம சுதந்திரிக்கலாம். ஏன்னா அது அத்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு சில கட்டளைகளையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். கட்டளைகள் இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி, இந்த கிருபையின் காலத்தில் உங்களுக்கு எந்த கட்டளையும் கிடையாது, ஆண்டவர் உங்களை எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. உங்களை நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அத்தனைக்கும் பின்னாடி நம்மக்கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்ப்பார். அந்த காரியங்களை செய்தால் ஆண்டவர் நமக்கு தருவார். இப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, இதை நான் உனக்கு தருவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே தான் வருவார். புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான், நான் சொல்லுகிற வரைக்கும் இப்போ எருசலேமில் தங்கி இருங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருவார். அப்போ அந்த போய் ஆண்டவர் சொல்கிறபடி செஞ்சாதான் பரிசுத்த ஆவி வருவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கர்த்தர் சொல்கிறார். இப்போ போய் பவுலுக்கிட்ட சொல்வார், நீ போய் அந்த வீட்டிலே காத்து கொண்டுரு, உனக்கு செய்ய வேண்டியது அங்கேயே சொல்லப்படும். இப்போ ஒவ்வொருத்துக்கு பின்னாடி இதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் பின்னாடியும் கர்த்தர் சில கட்டளைகளை வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால் அந்த கட்டளைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அது செய்யாமல் நடக்காது. எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே நடக்கும் அப்படின்னா நடக்காது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்கணும்னு அர்த்தம். சும்மா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கணும்னு அர்த்தம். நாம் சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணுவோம். கர்த்தர் செய்ய சொல்கிற காரியத்தை செய்யணும். சும்மா இருக்குன்னு சொல்லும்போது சும்மா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், இப்போ இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நம்ம சுதந்திரிக்கணும். இதெல்லாம் நமக்கும் ஆண்டவர் தரார். ஆனால் இதை சுதந்திரிப்பதற்கு ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசிங்கள், 26ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 26:1 வாசிங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இந்த தேசத்தை சுதந்திரிப்ப, இந்த தேசத்தில் நீ இருப்ப, இதில் வாசம் பண்ணு எல்லாம் சொல்கிற ஆண்டவர்
நான் உனக்கு சொன்ன கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றுவேன், உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்டளை, இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. குறிப்பாக சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல், 2வது வசனம், எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அப்போ அந்த கட்டளையை அவன் சுதந்திரிக்கணும்னா, கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த கட்டளையை அவன் செய்யணும், அந்த தேசத்தில் அவன் குடி இருக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிற தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. கர்த்தர் சொல்கிற இடம், கர்த்தர் தான் சொல்கிறாரு இங்கேயே நீ குடியிருன்னு, இதை தருவேன்னு வேற சொல்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. நாம் பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணால் எல்லாமே சுமூகமாக நடக்கும், எல்லாமே ஓப்பன் டோராக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே ஓப்பன் டோராக இருக்கும், சுமூகமாக இருக்கும். அதே நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த அனுமதியை நீங்கள் கடந்து தான் வரணும். முதல் தடவை எகிப்திலிருந்து கானானுக்கு, மீதியான் தேசத்துக்கு மோசே புறப்பட்டு போனார். அவர் புறப்பட்டு போகும்போது இல்லாத பிரச்சனை 2வது முறை புறப்பட்டு போகும்போது ஜனங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். முதல் தடவை பார்வோனால் விரட்டப்பட்ட போது மீதியான் தேசத்தில் போய் 40 வருஷம் குடியிருக்கிறார். முதல் தடவை போகும்போது மோசேக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது தடவை போக சொல்கிறார், இதே ஜனங்களை கூட்டிகிட்டு கானானுக்கு போன்றார். போகும்போது எவ்வளவு பிரச்சனை பாருங்கள். செங்கடல் வருது, எகிப்தியர் துரத்துறாங்க, அதுக்கு பிறகு கசப்பு வருது, மாறாவி நீர் கசப்பாக இருக்குது, வெயில் வருது, எல்லாம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் வருது. கர்த்தர் தான் வாக்கு பண்ணார், போன்னு சொல்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணார், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா, அவைகளுக்கு நடுவில் நீ கடந்து போய் சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் கூட இதுவும் வரும். இப்போ அந்த வசனத்தில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, அந்த 1வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும் போது அழகாக மென்ஷன் பண்ணுற வார்த்தையை பாருங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல். ஏன் திடீர்னு ஆபிரகாமுடைய பஞ்சத்தை ஞாபகப்படுத்துறாரு? ஆபிரகாமுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு, ஈசாக்குடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் நேராக எகிப்துக்கு போயிட்டார், தென் திசைக்கு போயிட்டார். எகிப்துக்கு போய் பார்வோன்கிட்ட போய் இது என் தங்கச்சின்னு சொல்லி சாராள, அதற்கு பிறகு புறப்பட்டு வந்தார். ஆனால் அதனால் வந்த விளைவு என்ன, பஞ்சம் வருது. அந்த தேசத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் கானான் தேசம், அங்கே தான் இருக்கிறார். திடீர்னு பஞ்சம் வந்த உடனே புறப்பட்டு நேராக எகிப்துக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது தான் அவருக்கு ஆகார் கூட வராங்க. ஏன்னா பார்வோன் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான்னு இருக்கு. அப்போ தான் ஆகார் கூட வராங்க. ஆகார் வந்தாங்க. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறாங்க. இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. கடைசி வரைக்கும், இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலுக்கு துஷ்ட மனுஷனாக, ஆபத்தாக இஸ்மவேல் இருக்கிறான். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சம் வரும்போது அதில் ஒரு லூப் லைன் தேடக்கூடாது. இதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம அறிவை யூஸ் பண்ணுவோம். இப்போது நகோமி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரூத் புஸ்தகத்தில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு பஞ்சம் வந்துச்சு, உடனே கிளம்பி மோவாபுக்கு போயிட்டாங்க. மோவாபுக்கு போய் அங்கே தங்கி தன்னுடைய 2 பிள்ளைகள், கணவன் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்போ அவங்க பெத்லகேமிலே கர்த்தர் போஷிக்கிறார் என்று சொல்லி திருப்பி மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வராங்க. இதோட அர்த்தம் என்ன, எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே போகிறது, எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கேருந்து விலகணும்னு நினைக்கிறது, அந்த இடத்த விட்டு ஓடிடணும்னு நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சொன்ன இடத்துல குடியிரு. நான் உன்னை சொன்னேன்னா அங்கே பஞ்சம் வந்தாலும் நீ அங்கே இரு, நான் உன்னை அங்கே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி கடைசி காலத்தில் உனக்கு பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லைங்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. இடுக்கனான வாசல் வழி தான் பிரவேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் பின்னாடி போகணும்னு வசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி என்ன வருது, ஒரு பெரிய மூத்த ஊழியர் ஒரு முறை டிவியில் விதமாய் பிரசங்கம் பண்ணார். உனக்கு பிரச்சனையே கிடையாது, போராட்டமே கிடையாது, அப்படி இருக்குன்னா நீ ஏதோ தப்பு செய்கிற, நீ ஒரு பாவி அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு மூத்த ஊழியர், அவரை விட மூத்த ஊழியர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா,
நேரடியாக அந்த பிரசங்கம் பண்ண ஊழியக்காரருடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரும் ஒரே காலத்தில் ஊழியம் பண்ணவங்க. இந்த டிவியில் பண்ணவர் வந்து 2வது தலைமுறை. அப்போ இவர் நேரடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த மூத்த ஊழியருக்கு, ஏன்பா என்ன உன் பையன் டிவியில் பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைங்கிறான், நிஜம்தானா, அப்படி தான் இருக்குமா ஊழியம் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த மூத்த ஊழியர் சொன்னாராம், அவன் சொல்கிறது உண்மைதாங்க, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் அவனுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான். ஏன்னா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், இப்போ அவன் அப்படி தான் பேசுவாங்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சில கடினமான பாதைகள் வரும், சில சோதனைகள், சில பஞ்சங்கள் வரும். அந்த பஞ்சத்தில் கூட கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கேயே தங்கியிரு. அந்த பஞ்சம் உன்னை ஒரு நாளும் கொல்லாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற பஞ்சம், கர்த்தர் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிற வனாந்திரம் ஒரு நாளும் கொல்லாது. பைபிளில் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணாத ஒரு பரிசுத்தவான் கிடையவே கிடையாது. வனாந்திரத்தை கிராஸ் பண்ணாதவங்க, ஆபிரகாம் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார், ஈசாக்கு வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார், யாக்கோபு வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, எலியா வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறார், எலிசா வனாந்திரத்தை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு போனார், பவுல் வனாந்திரத்திற்கு போனார். வனாந்திரத்துக்கு போகாத பரிசுத்தவான்கள் கிடையாது. யோசேப்பு, தானியேல், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு பார்ட். காரணம், அதுதான் உங்களை உருவாக்கும், அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கும். பல நேரங்களில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளு பாருங்க, இப்போ இருக்க டாக்டர் எனக்கு பற்றி தெரியாது, நம்ம முன்னாடி உள்ளவங்களாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஜுரம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது நல்லதும்பாங்க. ஏன்னு சொன்னால் அது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. சளி பிடிக்கிறது நல்லதும்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. காரணம், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நீரையும் அது வெளியே கொண்டு வந்துருமா. உண்மைதான், ஆனால் அது உனக்கு நல்லது, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை, சளி பிடிக்கும், அப்பப்போ கொஞ்சம் தலைவலி வரும், அப்பப்போ கொஞ்சம் போராட்டம் வரும். சில ஆட்களை கர்த்தர் எழுப்பி விடுவார். சிலர் வந்து அதெல்லாம் எதுக்கு? உன்னை உருவாக்குவதற்கு. வனாந்திரம் ஒரு நாளும் ஒருத்தரையும் கொல்லாது. யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க, என்ன அவங்களுக்கு தீங்கு வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வனாந்திரத்தில் போனதுனால தான் மன்னாவை பார்த்தாங்க, வனாந்திரத்தில் போனதுனால கண்மலை தண்ணியை குடித்தாங்க, வனாந்திரத்தில் போனதுனால மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் வந்துச்சு. வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். பிரச்சனைக்கு நேரத்தில் வரும்போது கர்த்தர் கூடவே இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுவே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க, மன்னா நின்றுச்சு, அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் நின்றுச்சு. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ விதைச்சு நீயே சாப்பிடுன்னாரு. அப்போ வனாந்தரம் என்பது கர்த்தருடைய கரத்தை பார்ப்பதற்கு உதவி செய்கிறது. நாம் அந்த நேரத்தில் திடீர்னு எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கேயே தங்கிடு, இந்த இடத்துல இரு. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா எகிப்தில் வச்சும் ஆசீர்வதிப்பேன், வனாந்திரத்தில் வச்சும் ஆசீர்வதிப்பேன், உன்னை பாபிலோனில் வச்சும் ஆசீர்வதிப்பேன், எருசலேமில் வச்சும் ஆசீர்வதிப்பேன். காரணம், இடமல்ல, ஆசீர்வதிக்கிறவர் நான் சொன்னால் அது ஆகும். கர்த்தர் அப்படி தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எருசலேமில் ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்த ஆண்டவர் பாபிலோனில் தானியேலுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் நெகேமியாவுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் எஸ்தருக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். கர்த்தர் எங்கேயும் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை சில நேரத்தில் கானான் தேசத்தில் அடித்து போட்டால் கூட எகிப்தில் பிரதமராக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். கர்த்தர் சொல்கிற இடத்துல உடனே சில நேரத்தில் பிரச்சனை வந்த உடனே இந்த இடத்த விட்டு போயிடலாமா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, என்னமோ வெளிநாட்டில் அப்படியே டாலர் கொட்டி கிடக்கிற மாதிரி உடனடியாக பேசாமல் சவுதிக்கு போயிடலான்னு இருக்கிறேன். போனவன் தான் கேட்கணும், அங்கே போனவனை கேட்கணும். சில நேரத்தில் ஏஜென்ட் நம்மளை சொல்லிடுவார், சவுதிக்கு போகிற ஏஜென்ட், நீங்கள் போனீங்கன்னா ஒரே வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாம், முதல் 3 மாதத்தில் கடன் அடைச்சிடலாம், 2வது 3 மாதத்தில் சம்பாரிச்சிடலாம், 3வது 3 மாதத்தில் இடம் வாங்கிடலாம், 4வது 3 மாதத்தில் வீடு கட்டிடலாம், ஒரே வருஷம். நீங்கள் போனவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, ஏன்பா சவுதி எப்படி இருக்குது, வராத. நம்ம நினச்சிக்கிறோம் இங்கேருந்து அங்கே பார்த்தோன்னா நல்லா இருக்கும், எகிப்து சூப்பராக இருக்கணும், அங்கே போனால் தான் ஆகார் கூட வரும். ஆகார் கூட வந்துச்சு, கதை முடிஞ்சு. துஷ்ட மனுஷன், உபத்திரவம், அது வேற, அது கடைசி வரைக்கும் பிரச்சனை. பாருங்க, கர்த்தர் சொல்றார், ஈசாக்க உங்க அப்பா போன மாதிரி நீ போயிடாதேங்கிறார். அதான் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் வேறொரு பஞ்சம் உண்டாயிட்டு சொல்லிட்டு நீ எகிப்துக்கு போகாமல் ஏன் ஆரம்பிக்கிறார்னா, உங்க அப்பா போன மாதிரி நீ போயிடாத, நான் உனக்கு வேற வச்சிருக்கிறேன்.
உன் அழைப்பு வேற, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வேற. அவங்க சுதந்திரிச்ச மெத்தட் வேறையா இருக்கும், உங்க அப்பா சுதந்திரிச்சது. ஆனா உனக்கு நான் கொடுக்கிற மெத்தட் வேற. ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கும் சொல்லும் தேசத்தில் குடியிரு. பஞ்சம் வந்துச்சுங்க, வந்துச்சா? உண்மைதான். இப்போ நான் சொல்ற தேசத்துல நீ குடியிரு. என்ன நடக்குதுன்னு பாரு. 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், நல்லா கவனிங்க, ரொம்ப பர்டிகுலர் வேர்டு ஒன்று இருக்கு அதுல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில், எப்படி? அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷம் என்ன இருந்துச்சு? தேசத்துல பஞ்சம் இருந்துச்சு. ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்கே பஞ்சம், நீ விதை விதை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான். பஞ்சம் எல்லாருக்கும் பஞ்சம் தான்யா, பஞ்சம் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நான் சொல்ற தேசத்தில் நீ குடியிரு. நீ அங்கே இரு. பஞ்சத்துக்கு நடுவில் உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஓடாத. அந்த இடத்த தேடி ஓடுறது இந்த சிலர் முடிவு எடுக்கிறா, பேசாம இதை விட்டுட்டு அங்க போயிடலாமா, இதை விட்டுட்டு இங்கே போயிடலாமா. எங்கேயும் போகாது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் குடியிரு. இந்த கர்த்தர் சொல்ற இடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் ஒரு இடத்த உனக்குன்னு குறிச்சு வச்சிருப்பாரு. அந்த பர்டிகுலர் பிளேஸ் அங்க இருந்தால் தான் ஆசீர்வாதம். ஊழியத்தின் பாதையாக கூட இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு சொன்ன இடத்துல நீ ஊழியம் பண்ணு. நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஊழியம் தானாய் வளரும். நீ கர்த்தர் சொல்லாத இடத்துல விதை விதை, கஷ்டப்பட்டு எவ்வளவும் பண்ணாலும் உன்னுடைய பாடுகள் பிரயாசம் விருதாவாய் போகும். ஆண்டவர் ஈசாக்கை பலி கொடுக்க சொல்லி ஆபிரகாமை கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாம் கூட்டிட்டு வந்து எல்லா இடத்துலையும் பலி கொடுக்கல. அந்த 22ஆம் அதிகாரம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. அவன் கூட்டிட்டு வந்து கர்த்தர் தனக்கு குறித்த இடத்தில், அந்த வசனம் பாருங்க, 22:9 வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, அவன் மலைக்கு வந்துட்டான். ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துக்கு வந்து பலியிட்டான். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நீ வந்து பலியிட்டினா ஏற்கனவே உனக்கு ஒரு ஆடு அங்க ரெடியா இருக்கும்னு அர்த்தம். வேற எந்த இடத்துக்கு ஆபிரகாம் போயிருந்தாலும் ஈசாக்குக்கு பதிலா அங்க ஆடு இருந்திருக்காது. ஏன்னா கர்த்தர் ஆடை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஈசாக்கை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறார். உன்னை ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்க சொல்றாருன்னா உன் தேவைகளை எல்லாவற்றையும் அங்க ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் அங்க இருக்க சொல்றாரு. நம்ம நினைச்சுக்கிறோம், என்னங்க இப்படி பஞ்சம், ஆண்டவர் ஏன் என்ன இந்த பஞ்சத்தில் இருக்க சொல்றாரு? நீ பஞ்சத்தின் நடுவில் இரு. உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்கு கர்த்தர் அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாரையும் நீங்க பார்க்காதீங்க. எல்லாருக்கும், ஆமா, எல்லாருக்கும் கேஸ் விலை ஏறிடுச்சு, உங்களுக்கும் ஏறிடுச்சு, எனக்கும் ஏறிடுச்சு. ஆனால் உங்களை என்னையும் வாங்கும்படி கர்த்தர் அதை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நமக்கு மட்டும் கேஸ் விலை குறையாது, பெட்ரோல் விலை உங்களுக்கு மட்டும் குறையாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை என்ன தெரியுமா? பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பார்த்தா நம்மளை பார்த்தா பணக்கார மாதிரியே இருக்கும். அது கர்த்தர் நமக்கு முகத்தில் வச்சிருக்கிற ஆவிக்குரிய சந்தோஷம். ஊருக்கே பஞ்சம், ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த வருஷத்தில், பஞ்சம் இருக்கிற அதே வருஷத்தில் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் விதைச்சதுல ஒண்ணு கூட வீணா போல. சாதாரணமா எப்பேற்பட்ட விவசாயி விதைச்சாலும் ஒரு 10% விதையாவது வீணா போகும், ஒரு 5% வீணா போகும். அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. டாக்ஸ்ல போனீங்கன்னா அது ஒரு டிப்ரிசியேஷன். கொஞ்சம் போகும், கொஞ்சம் கழிவு இருக்க தான் செய்யும். எதை வேணா எடுத்துங்க, ஒரு கழிவு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற இடத்துல நீ விதை விதைச்சினா ஒண்ணு கூட உனக்கு வீணா போகாது. 100% கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக தேவன் இருக்கிறார். இது முடியுமா? சாத்தியமா? கர்த்தர் ஒருவரால் அது சாத்தியம். ஆனா நீ கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும், கர்த்தர் சொல்றதை செய்யணும், கர்த்தர் என்ன பண்ண சொல்றாரோ அதை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி பஞ்சம் வரும், உங்களை சுத்தி எல்லாம் மாற்றா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு, வேற ஒன்று நடக்கும். உன்னை உயர்த்துவேன்னு காலையில் சொல்லியிருப்பாரு. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உன்னை தூக்கு வேம்பாவன், நிஜம், உன்னை தூக்கு வேம்பா. இன்னும் 3 மாசத்துல உன்னை மாற்றி காட்டுறனா பாருங்கம்மா. நமக்கு காலையில் என்ன வாக்குத்தத்தம் வந்திருக்கும் தெரியுமா? நான் உன்னை உயர்த்தி மேலே உட்கார வைப்பேன் இருப்பார். இவர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஆனால் நீங்க தூக்குவேன்னு சொன்னானே அதை விசுவாசிக்க கூடாது.
உட்கார வைப்பேன்னு சொன்னாரே அதை விசுவாசிக்கணும். ஏன்னா அதுதான் நடக்கும், இது நடக்காது. உன்னை தூக்குவேங்கிறவரை கர்த்தர் தூக்கிடுவார். உன்னை உட்கார வைக்கிறேன்னு சொன்னவர் கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் சொன்னால் 100% செய்வார். அவர் சொன்ன காரியம் சொல்லும் போது நடக்காதபடி இருக்கும், ஆனால் கர்த்தர் சொன்னால் 100% நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் பஞ்சத்துக்கு நடுவில் இனி கடந்து போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எவ்வளவு பெரிய பஞ்சம் தேசத்தில் உலகத்தில் வந்தாலும் கூட ஒரு விதவையின் வீடை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஆண்டவர் சொன்னார், அதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். வசனத்தில் எலியா பஞ்சம் வந்தபோது போய் கேரித்தாற்றங்கரையில் தங்கி இருந்தார். காலையிலையும் மாலையிலையும் அவருக்கு காக்கா கொண்டு வந்து ஆகாரம் கொடுத்தது. இந்த செய்தியை அதுக்கு முன்னாடி பல இடத்துல எடுக்க வச்சார் ஒரு 6 மாசமா. நம்ம இது சம்மந்தமே இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷன் வந்த உடனே கர்த்தர் சொன்னார், நீ தானே பிரசங்கம் பண்ண, இது உனக்கே அப்ளை ஆகும் பாருன்னார். திடீர்னு லாக்டவுன் போட்டாச்சு. நான் அந்த மாசத்துல 4 வாரமும் மீட்டிங் கேன்சல். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார், கேரி தாற்றங்கரையில் உட்காந்து சாப்பிட்றதுனா என்னன்னு உனக்கு நான் காட்டுறேன். நீ ஊழியம் பண்ணால் உனக்கு வரும்னு சொன்னல, உன் தகப்பன் உன்னை உட்கார வச்சு நான் எப்படி சாப்பாடு போகிறேன் பாருன்னாரு. கர்த்தர் சொன்னபடியே ஊழியத்துக்கு போயிருந்தாலும் வாரம் முடிவில் தான் ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் பீரியட் முழுவதும் தினந்தோறும் ஆஃபரிங் எனக்கு காலையும் மாலையும் கர்த்தர் கொடுத்தார். நீ ஓடி நீ சாப்பிட்றல, நீ உழைக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உன் உழைப்பினால நீ சாப்பிடல, என் கிருபையினால நீ சாப்பிட்டுக்கிட்டு நிற்கிற. எத்தனையோ பேர் உழைச்சி வீணாக போனது இருக்கு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறது இருக்கு, போய் ஜெயிலில் வக்கீல்கிட்ட கொடுக்கறது இருக்குது. எத்தனையோ பேர் நஷ்டத்தில் போயிடுச்சு, விருதாவாக போயிடுச்சு. நம்ம உழைக்கிறது, நம்ம கையின் பிரயாசத்தை சாப்பிட்றதுங்கிறது கர்த்தர் நமக்கு செஞ்ச பெரிய கிருபை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் எப்படி போஷிக்கிறேன். பஞ்சத்தின் காலத்தில் கர்த்தர் காலையும் மாலையும் போஷித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து சொன்னார், இந்த காலத்தை தாண்டி இன்னொரு காலம் வரும், பஞ்சம் இன்னும் கொடிதாய் மாறும். கேரி தாற்றங்கரையில் ஆற்றுல தண்ணியே வராது, காக்கா பறக்காது. ஏன்னா காக்காவே பறக்க முடியாத பஞ்சம் வந்துடும். அப்பொழுதும் உனக்கு ஒரு விதவை வீடு இருக்கும், அங்கே எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பான்னு சொன்னார். அதுக்கு தான் சொல்கிறேன், எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கைவிடுறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டே வரல ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பஞ்சம் இருக்கும், ஆனால் நீ அங்கேயே குடியிரு, கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது வாசிங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இது அடுத்த பிரச்சனை வரும். இப்போ இவர் கர்த்தர் சொல்ற தேசத்தில் தான் குடியிருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் விதை விதைக்கிறாரு, 100 மடங்கு பலன் வருது. இதை பார்த்து ஒரு கூட்டத்துக்கு பொறாமை. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும், 14வது வசனம், அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவைகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது நீங்கள் பஞ்சத்துக்கு நடுவில் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் உயர்த்தப்படும் போது உங்களை சுற்றிலும் எல்லாம் சாதகமான ஆட்கள் இருக்க மாட்டா, உங்க மேல பொறாமப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். கர்த்தர் உயர்த்துவார் உங்களை, அவர் தான் தூக்கி மேலே உட்கார வைக்கிறாரு. ஆனால் அவனுக்கு நம்ம மேலே கோபம் வரும். இவன் மட்டும் என்ன மேலே போயிட்டே இருக்கிறான், இவனை மட்டும் என்ன எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, இவன் மட்டும் என்ன சந்தோஷமாகவே இருக்கிறான், இவன் சர்ச்சை மட்டும் ஏன் பெருகிக்கிட்டே இருக்குது. பொறாமை. நாம வனாந்தரத்தில் கடந்து வந்தது அவனுக்கு தெரியாது, பஞ்சத்தில் விதை விதைச்சது அவனுக்கு தெரியாது. கர்த்தர் நம்மளை உருட்டி பெரட்டி தான் கொண்டாந்துருக்கிறார். உபத்திரவத்தில் நீங்கள் வரும்போது ஒருத்தனும் உங்கள் கூட இருக்கவே மாட்டான். கண்ணீரில் நீங்கள் வரும்போது ஒரு வயலில் உங்களோட இருக்க மாட்டான். நீங்களே தனியாக உருண்டு பிறண்டு கஷ்டப்பட்டு மேலே வந்து உக்காருவீங்க. அந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒருத்தனுக்கு பொறாமை வரும் பாருங்க. திடீர்னு மேலே வந்துட்டாம்மா. நம்ம எங்கே திடீர்னு மேலே வந்தோம்? நம்ம உருண்டு பிறண்டு மேலே வர்றதுக்கு 15 வருஷம் இருக்கும். நம்ம மேலே ஒரு பொறாமை.
அது யாருக்கு இருக்கும் தெரியுமா? கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லை. அதே தேசத்தில் குடியிருக்கிறவனுக்கு. கூடவே அவன் தான் சொன்னான், என் கூட நீ இருன்னா. அவனுக்கு இவன் மேலே பொறாமை. ஏன்? உன் ஆசீர்வாதத்தை கண்டு. ஆஃபீஸில் நீ போய் சேரபோது ஆண்டவர் உன்னை உயர்த்துறதை பார்த்து, அல்லது உனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறத பார்த்து மற்றவனுக்கு என்ன ஆகுது? பொறாமை வருது. உடனே என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார். பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சொத்து எதுவுமே எனக்கு வரலையே, அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களே, எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்களே, என்னை எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் தனியாக விட்டுட்டாங்களே, என்னை ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரில் நிறுத்திட்டாங்களே. அவங்க நிறுத்தும் போது ஏன் கர்த்தர் சும்மா இருந்தார்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க எல்லாம் அவங்கள தனியாக விரட்டி விட்ட போது இந்த கர்த்தர் சும்மாவே இருந்தார், பார்த்துக்கிட்டே இருந்தார். அபிமெலேக்குடைய ஆட்கள் வந்து மண்ணை தூக்கி போடுறான், துறவை மூடுறான், தூர்த்து போடுறான். நீ பாட்டு மூடிட்டே வா, நீ மூட. பல நேரத்தில் உனக்கும் எனக்கும் விரோதமாய் அப்படித்தான் எழும்புவாங்க. நம்ம மேலே பொறாம, நமக்கு ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 2-3 பேரும் ஒரு நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் 4 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு, 3 பேருக்கும். என்ன ஒத்துமைன்னா, ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம், ஏன் நம்முடைய அப்பாக்கள்லாம் நமக்கு ஒன்றுமே வச்சுட்டு போல. உட்காந்து யோசிக்கிறோம். அப்போ தான் யோசிக்கிறோம், யாருடைய அப்பாவும் யாருக்கும் ஒன்றும் கொடுத்துட்டு போல. அதில் ஒரு நண்பன் சொன்னான், உங்களுக்காவது கொடுத்துட்டு போல, எங்கள் அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்கிறாரு. உங்களையாவது உங்கள் அப்பா சும்மா விட்டார், எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு? கடனோட விட்டுட்டு போயிட்டார். இப்படி பேசிகிட்டே இருக்கிறோம். நான் ரொம்ப யோசித்தேன், ஏன் நமக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கல? எங்கள் அம்மா வழி சைடில், எங்கள் அப்பா வழி சைடில் வர வேண்டிய எதுவும் எனக்கு வரல. எல்லாத்தையும் ஏமாற்றி எடுத்தாச்சு, இல்லை தூர்த்து போட்டாங்க, கொடுக்காம போயிட்டாங்க, ஏமாற்றி ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் ஒன்று ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் தான் அந்த அனுமதி கொடுத்துருக்குறேன். ஏன்? அவன் வெட்டின துறவை நீ வச்சிருந்தா அது உங்கள் அப்பாவால் வந்த ஆசீர்வாதம்பா. இப்போ நீ துறவு வெட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு பைபிள் சொல்லும், உலகம் சொல்லும், உன்னை பார்க்குறவன் சொல்லுவான். அப்பாவோட ஆசீர்வாதம் வரக்கூடாதா? அப்படி அல்ல. அப்பா நீதிமானாக இருப்பார், பரிசுத்தவனாக இருப்பார், அவர் உண்மையாக உழைச்சிருப்பார், கிடைச்சிருக்கோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். உன்னை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விட்டுட்டானா கவலைப்படாதீங்க. ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொல்கிறானா சந்தோஷப்படுங்க. எனக்கு ஒரு துறவை கத்தர் வெட்ட போகிறாரு, அது எனக்குன்னு வெட்டுற துறவு. அதை தூர்த்து போட யாராலையும் முடியாது, அது என்னுடைய துறவு. அப்படியே நிறைய பேர் நம்மளை பற்றி பல நேரங்களில் சொல்லும் போது என்ன, அவங்க அப்பா நிழலில் வந்தவருங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு, அவருக்கு என்ன கவலை? உண்மைதான். ஆனால் பஞ்சத்துக்கு நடுவில் எத்தனை அப்பா வச்சுட்டு போனதை பையன் நாசம் பண்ணிட்டான், எத்தனை அப்பா வச்சுட்டு போனதை பிள்ளைகள் நாசம் பண்ணிட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கோ அதை இருக்கும்படி கிருபை பாராட்டினார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி ஒருவேளை உன் தாய் தகப்பன் வழியாக எதுவும் வராமல் போனாலும், இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டாலும், ஒருவேளை உன் தாய் தகப்பன் உனக்கு வச்சுட்டு போனதை அவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டு போனாலும், கேஸு போட்டு வாங்கி விட்டாலும், உன்னை நடுத்தருவில் நிறுத்தி விட்டாலும் கவலைப்படாதிரு. உனக்கொன்று ஒரு துறவு உண்டு, அதை கர்த்தர் வெட்ட வைப்பாரு. அந்த துறவை தூர்த்து போட ஒருத்தனாலையும் முடியாது. அது கர்த்தர் உனக்கு கொடுத்த துறவு, அதுதான் நிரந்தர துறவு. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். ஒரு விஷயத்தை பயனீர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். யோசிச்சு பாருங்க. இப்போ அப்பா கொடுத்ததெல்லாம் போச்சு, இனி ஈசாக்கை வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க அப்பா செல்வ சீமானுங்க, கொடுத்துட்டு போயிட்டாரு, அவன் நல்லா இருக்கிறான். இல்லைப்பா, எங்கள் அப்பா கொடுத்ததெல்லாம் போச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் வெட்டுறேன் துறவு, நான் வெட்ட போகிறேன். அடுத்து வாசிங்க வசனம், 19வது வசனம் வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இது அடுத்த லெவல், உங்கள் ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த லெவல். என்னங்க ஆசீர்வாதம் லெவலுங்கிறீங்க? இருக்கிற துறவை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் இருக்கு.
நீங்கள் ஆசீர்வாதம் லெவலுங்கிறீங்களே, ஆமாம். சில நேரங்களில் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரும்போது அதை வேறு ஒருத்தர் தனக்கென்று சொந்தம் கொண்டாடுவார்கள். இது இப்போ ஆபிரகாமின் துறவுலாம் இல்லை, ஆபிரகாமின் துறவுலாம் கிடையாது. இது ஈசாக்கின் துறவு. அவன் தான் வெட்டினான், அவன் வேலைக்காரர் தான் வெட்டினாங்க, அதில் தண்ணி வந்துச்சு, கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். அதையும் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டார்கள், அதையும் ஒரு சிலர் வாக்குவாதம் பண்ணினார்கள். இதுதான் ஆசீர்வாதத்தின் லெவல். அடுத்த லெவலுக்கு போகும்போது உன் பிரச்சனையும் அடுத்த லெவலுக்கு போகும். இது எப்படி இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது நிறைய ஃபோன்ஸ் வரும். அதில் ஒரு சிலர்லாம் கேட்கும்போது நமக்கே கோபமாக வரும். அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க, அந்த கொஞ்சத்தையும் ஒரு சிலர் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க ஏதோ சிறுக சிறுக கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க, அதையும் என்னதுன்னு எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஏமாற்றி கொண்டு போகிற கூட்டம், வாக்குவாதம் பண்ணுகிற கூட்டம். ஆனால் அதில் ஒரு பெரிய, எனக்கு இந்த இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈசாக்கு இவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறாங்க, விட்டு கொடுத்துட்டே போவான். எடுத்துக்கோங்க, போங்க போங்க, எடுத்துங்க, விட்டுட்டே இருப்பான். ஈசாக்கு விட்டது மாத்திரம் இல்லை, அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு அமைந்த மனைவி இருக்குல்ல, அதுவும் ஒரு வார்த்தை அங்கே பேசிச்சுன்னு இருக்காது. நான் சொல்கிறேன், விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. உங்கள்கிட்ட ஒருத்தன் வழக்கு ஆடுறானா, பொறுமையாக இருங்க. நீங்கள் வழக்கு ஆடுனீங்கன்னா கர்த்தர் வழக்காட மாட்டார். நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். அவர் வழக்காடினார்னா சூப்பராக ஆடுவார். அவர் ஆடுற ஆட்டம் நல்லா இருக்கும், உட்காந்து மட்டும் நீங்கள் பார்க்கணும். பல நேரங்களில் ஒரு சிலர் நாம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கும்போது நம்மளை கொஞ்சம் பேசிடுவான், கொஞ்சம் ஓவராக பேசிடுவான், எடுத்துகிட்டு போயிடுவான், கொஞ்சம் ஏடகுடமாக பேசிடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? பொறுமையோடு இருக்கணும். அந்த நேரத்தில் மனைவிமார்கள் கணவனுக்கு ஆறுதலாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்? பல நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஏமாறாத ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் தான். அந்த ஊழியக்காரமாக ஏமாற மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் நாம் ஏமாற்றப்படுகிறோம். நம்மளதை எடுத்துகிட்டு போயிடுறான், கொடுக்க முடியாதுங்கிறான், என்ன பண்ணுவேங்கிறான். எங்கிட்ட அவனை தெரியும் இவனை தெரியும்பா, விட்டுற அவனை, பரவாயில்ல. உனக்கும் எனக்கும் வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார். ஏமாத்திட்டு எவ்வளோ தூரம் போயிடுவான், உன்னை எண்ணியும் பேசிட்டு அவன் எவ்வளோ தூரம் போயிடுவான் வாக்குவாதம் பண்ணிட்டு. வசனம் சொல்லுது, கடைசியாக எவன் வாக்குவாதம் பண்ணானோ அவனே வந்து இவங்கிட்ட சரண்டர் ஆகிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க, 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றும் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று. இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் துறவை எடுத்தவன், துறவை தூத்து போட்டவன், வாக்குவாதம் பண்ணவன், இந்த ஊர்ல நீ இருக்க கூடாதுன்னு சொன்னவன், நீ எப்படி இருக்கிற நான் பார்க்கிறேன்னு சொன்னவன். கடைசியில் அந்த ஊர்ல இன்னைய வரைக்கும் ஈசாக்கின் சந்ததி இருக்கிறது, அபிலேக்கின் சந்ததி இன்னைக்கு இல்லை. உன்னை இருக்க மாட்டேன், ஒளிச்சிருவேன், காணாம பண்ணிடுவேன், இருக்கிறத எடுத்துப்பேன், எப்படி இந்த இடம் உனக்கு வரும் சொல்லுவான். சொல்லட்டும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் மேலே உட்காந்துக்கிட்டு. ஏன் அவனை விட்டு வச்சிருக்கிறா தெரியுமா? அவன் இருந்தாதான் நீ உயர்த்துறத அவன் பார்க்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்துறத அவன் தான் பார்க்கணும். நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க தெரியுமா? கர்த்தாவே அவனை நொறுக்கும், அவனை கொல்லும், அவனை குத்தும், அவனை கொடையும். நமக்கு ஆண்டவர் அடியாளா மாற்றி வச்சிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் இல்லாமல் போனால் நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்ற அவன் இருக்கணும். அவன் எப்போ வரைக்கும் இருக்கணும் தெரியுமா? நீ உயர்த்தப்பட்டு உன்னை கர்த்தர் மேலே உட்காரக்கிறத பார்த்து கடைசியா அவனே வந்து உங்ககிட்ட சொல்லணும், கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு, உனக்கு எனக்கு சமாதானம் போயிடலாம், எதுக்கு பிரச்சனை, என்னை மன்னிச்சிரு நான் வந்து கேட்குற வரைக்கும் கர்த்தர் உனக்கு உயிரோடு கூட வைப்பார். பல நேரங்களில் கர்த்தர் இதுதான் நமக்கு பண்ற வாக்கு தத்தம். கர்த்தர் சொல்ற இடத்துல குடியிருந்தா பிரச்சனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணா உபத்திரவம் பண்றவன் இருக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கும்போது வாக்குவாதம் பண்ணுறவர்கள் இருப்பார்கள். ஆனால் முடிவில் வாக்குவாதம் பண்றவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். பொறுத்து போன நீயும் நானும் தான் அந்த இடத்துல இருப்போம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் கவலைப்படாதிருங்க.
ஏமாத்திட்டானா விட்டுருங்க, பரவாயில்ல. அவனுக்கு சரிக்கு சமமாக நீங்கள் நின்று அவனை ஏமாற்றணும். நீங்கள் போய் ஒரு ஆளை பார்த்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவன் வழியா இவனை, அதெல்லாம் வேணாம். நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போய் அவருக்கு விரோதமாக கேஸ் கொடுத்துட்டாங்க. அது அவருடைய இடம், அங்கே ஆராதனை பண்ணுறாரு. உடனே அவருக்கு விரோதமாக போய் சொல்லிட்டாங்க. அந்த காவல்துறையில் அவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற அதிகாரி என்ன பண்ணிவிட்டாரு, இந்த ஐயாவுடைய தோற்றத்தெல்லாம் பார்த்து இவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறார். போன உடனே மரியாதை கிடையாது. என்னையா என்னவோ பிரச்சனை பண்ணுறியாமே அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. இவர் ஒன்றுமே சொல்லலை, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். என்னையா நான் இவ்வளோ பேசுகிறேன், நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற, பார்த்துக்க உன்னை தூக்கிடுவேன் அங்கேருந்து அப்படின்னாராம். இவர் திருப்பி சொன்னாராம், எனக்கு ஒரு மேலே இருக்கார் ஒரு ஆள், அவரை எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நாளைக்கு உன்னை தூக்கிடுவாருன்னு. இவன் பயந்து, சார் ஏன் சார் இதை நீங்கள் வந்தவொடனே சொல்லலை, போங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நான் இருக்கேன் சார் உங்களுக்கு, போங்க சார் அனுப்பிட்டார். கடைசி வரைக்கும் அந்த மேலே இருக்கிற ஆள் யாருன்னு இவனும் சொல்லலை, அவரும் கேட்கல. நமக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் நமக்கு வழக்காடுறவர். நீ யாருக்கிட்ட வேணா போ, நாங்கள் அவர்கிட்ட தான் போவோம், அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உன்னை என்னிடத்துல கொண்டு வரவர் ஒழிய என்னை ஒரு நாளும் உன் கையில் தாழ பணியும்படி விட்டு கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். பல நேரத்தில் நம்ம சொந்தக்காரங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. என் நண்பனை பார்த்து சொன்னாங்க, 12வது படிக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டார். அவன் பிராமண குலத்துலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவொடனே ஒரு சொந்தக்காரன் வந்து சொல்லிட்டு பண்ணார், நாளைக்கு பின்னைக்கு நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு பிச்சை எடுப்பேன், எடுக்கும் போது என் வீட்டு வாசலுக்கு வந்துடாதேன்னார். நான் நிற்கும் போது அந்த வார்த்தையை சொன்னார். ஏன்னா அவங்க தகவலுடைய அடக்காராதனையில் அதை சொன்னார். அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான், ஒன்றும் சொல்லலை. நாள் வந்தது, கர்த்தர் அவனை உயர்த்தினார். 20-25 வருஷம் ஆச்சு, கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கி நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். இன்றைக்கி அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய லெவலில் கொண்டாந்துட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மனுஷன் என் வீட்டு வாசலுக்கு வராதேனாரோ அதே மனுஷன் ஒரு தேவைக்காக இவன் வீட்டு வாசலில் வந்து கடந்த வருஷத்தில் நின்றார். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பொறுமையாக செய்வார், பொறுத்திருந்து செய்வார். 10 வருஷம் ஆனாலும் செய்வார். இன்றைக்கி கேட்டு நாளைக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமா, இட்லி அவிக்கிற மாதிரி நம்மெல்லாம் மாவை ஊற்றின உடனே இட்லி வந்துடணும். அது வேகுதான்னு கூட அப்பப்போ கையை விட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம ஆண்டவர் வந்து பொறுக்க வேக விட்டு தான் எடுப்பார். நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேணாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் அவர் கை விடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் நமக்கு சொன்ன காரியங்கள், ஒருவேளை கர்த்தர் சொன்ன இடத்தில் பஞ்சம் இருக்கும், வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், தூத்து போடுகிறவர்கள் இருப்பார்கள், உன் தகப்பனுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு உன்னை நடுத்தருவில் விட்டவர்கள் இருப்பார்கள், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருப்பாங்க. அவ்வளவு நடக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதையும் உன்னை உயர்த்துகிறதையும் நீ 100 மடங்கு பலுகி பெறுகிறதையும் தேசத்தில் நீ விருத்தியாகிறதையும் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிச்சயம் செய்வார். செய்கிற வரைக்கும் உன்னையும் உயிரிட வைப்பார், அவனையும் உயிரிட வைப்பார். அவன் பார்த்து கடைசியாக வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் டிசிஷன் சரி. இன்னைக்கு நீ இருக்கிற நிலைமையை பார்க்காத, பஞ்சத்தை பார்க்காத, இன்னைக்கு இருக்கிறதான போராட்டத்தை பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படிங்க வந்து உட்காந்துருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்கள், சொன்னவர் செய்யாமல் போகவே மாட்டார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லா கண்களையும் மூடுவோம். நீ என்ன பிரச்சனையோடு இன்றைக்கி வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி அதை ஒப்பு கொடுங்க. இந்த 26ஆம் அதிகாரத்தை போய் முடிஞ்ச அப்புறமா வாசித்து பாருங்கள். ஈசாக்கு வாக்குவாதம் பண்ண மாட்டான், சண்டை போட மாட்டான், எந்த போராட்டம் பண்ண மாட்டான். கர்த்தர் சொல்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் அவன் குடியிருப்பான். அவனுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான். அவன் 2 காரியம் தான் செய்வான். ஒன்று கர்த்தர் சொன்ன இடத்துல இருப்பான், இன்னொன்று கர்த்தர் சொன்ன அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒன்று நடந்துச்சு, இவனுக்கு விரோதமாக பெரிய கிரியைகள் நடந்துச்சு. அவனை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் வேலை பார்த்துச்சு. அவனை சுற்றி பெரிய ஒரு கூட்டம் அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கான பிளானெல்லாம் பண்ணுச்சு. ஈசாக்கு எந்த பிளானும் பண்ணலை. ஈசாக்கு யாருக்கிட்ட போய் முறையிடவும் செய்யலை. ஈசாக்கு எதை குறித்து கவலைப்படவும் செய்யலை. ஒன்று மட்டும் அவன் பார்த்தான், நான் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்புகிறேன். எனக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் கூட, எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி நின்றாலும் கூட,
ஏன் எனக்கு விரோதமாய் எல்லா சட்ட திட்டங்களும் மாறி இருந்தாலும் கூட, உனக்கு விரோதமாக கோர்ட்டில் கூட அவங்க சொல்லட்டும், ஆனால் ஹெவன்லி கோர்ட்டில் நீ தான் ஜெயிக்க போகிற. உனக்கு ஒரு அட்வொகேட் மேலே இருக்கிறாரு, உனக்கு ஒரு ஜட்ஜி மேலே இருக்கிறாரு. அவருக்கு உன் உண்மை தெரியும், உன் உத்தமம் தெரியும், நீ யாருன்னு அவருக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ளே படுத்து அழுதுகிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். நீ யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறல்ல. எல்லாரும் விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. கர்த்தர் யாருக்கிட்டே சொல்கிறாரு, நீ போன வீட்டில் உன் வீட்டார், உன் பிறந்த வீட்டார் ஏமாத்தினதை சொல்லி சொல்லி உன்னை குத்தி குத்தி காட்டுறாங்க. நீ படுத்துக்கிட்டு அழுவுற, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இருந்த இடத்துலையும் சந்தோஷம் இல்லை, போன இடத்துலையும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறல்ல. ஆமாம், உன் துறவை எல்லாரும் தூத்திட்டு போட்டாங்க. அதே வீட்டுக்குள்ளே உன்னை உயர்வா உன்னோட கர்த்தர் இருக்கிறார்னு உன்னை ஏசின வாய்களெல்லாம் சொல்ல வைப்பார் கர்த்தர். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை அங்கேயே வச்சிருக்கிறார். நீ நினைக்கிற நான் போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீ இருந்தால் தான் கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்துவார். உன்னை மாதிரி அநேகருக்கு உன்னை சாட்சியாக நிறுத்துவார். ஒரு போதும் கவலைப்படாது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்றாகிலும் விழுந்து போகிறதில்லை. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை செய்வீங்கப்பா, நீங்கள் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பீங்கப்பா. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், பொறுமையோடே காத்திருக்கிறேன். நான் யாரோடையும் வாக்குவாதம் பண்ணலை ஆண்டவரே, எதோடையும் நான் வழக்காடலை ஆண்டவரே, எதோடையும் நான் போய் சண்டை போடலை ஆண்டவரே. நான் எனக்கு உங்கள் காலடியை பிடிச்சிக்கிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். என்னை நீங்கள் உயர்த்துகிற வரைக்கும், எங்கே என் தலை தாழ்ந்ததோ அங்கேயே என் தலை உயரும். எங்கே நான் அழுதேனோ அங்கேயே நான் சிரிப்பேன். எங்கே நான் புதைக்கப்பட்டேனோ அங்கே நான் உயிரோடு கூட எழும்புவேன். எங்கே என்னை கீழே தள்ளினார்களோ அங்கே நான் உயர்வை எழும்புவேன். எங்கே என் கூடாரம் தள்ளப்பட்டதோ அங்கேயே என் கூடாரம் நாட்டப்படும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பின தேவன் உன் கூடாரத்தையும் எழுப்பி நிறுத்துவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை முறை எங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்கப்பா, எங்களை இல்லாமல் போக பண்ணுவேன்னு சொன்னாங்கப்பா, நீ இந்த ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்கப்பா. ஆனால் இன்னைய வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டீங்கப்பா. நாங்கள் நம்புகிறோம், இன்னும் நீங்கள் என்ன நடத்துவீங்கப்பா. எங்களை ஒரு நாள் நீங்கள் கை விடவே மாட்டீங்கப்பா. உங்களை நோக்கி பார்த்த நாங்கள் வெக்கப்பட்டு போனதே இல்லாண்டவரே. முடிவு பரியந்தம் நீ நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த வார்த்தைகள் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும், என்னை பலப்படுத்தட்டும், என்னை ஸ்திரப்படுத்தட்டும். நீர் வருமளவு இந்த வார்த்தை என்னை தாங்கட்டும். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ பாடுகள் மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில், குறைவுகள் இல்லாமைகளுக்கு மத்தியில் உம்மை நம்பி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய லாஸ்ட் ஹோப்பு நீங்கள் மட்டும்தான் சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா. கைவிடாதீங்க ஆண்டவரே, நிறைவேற்றி கொடுங்க, ஆசீர்வதிச்சு கொடுங்க. சாட்சிகள் மேலே சாட்சிகளாக வந்து இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருங்கப்பா. சபையை மகிமையின் மேல் மகிமை இறங்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.